ரைட். இப்போ சிக்கலன் கூட சம்மந்தப்பட்ட சில கேள்விகளை பார்ப்போம். இது 2015ஆம் ஆண்டு வந்த கேள்வி. ஸ்ட்ரக்சர் கேள்வி இப்போ டிஸ்கஸ் பண்ணுற அடுத்த பாட்டு பாருங்க. ஒரு ஆகன்வரி படத்தில் சமன்பாடு z-3 + 4y = 2 திருப்தியாக்கும். சிக்கலன் z வாய் கொடுக்கப்படும் புள்ளினோருக்கு c பருமுடியான கொடுத்தே வரைக. உங்களுக்கு தெரியும் z-z0 மட்டுன்ற மட்டு சமன் c அல்லது r என்ற ஒரு வடிவத்தில் வர்றது எல்லாமே ஒரு வட்டத்தை குறிக்கும். அதாவது z0ன்ற சிக்கலன்ல இருந்து z0 தெரிஞ்ச சிக்கலனாக இருக்கும். இந்த சிக்கலன்ல இருந்து ஒரு மாறும் சிக்கலன் z-z0 ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட தூரமாக இருக்கும். z-z0 மட்டுன்றது எப்பயும் z0 சிக்கலனுக்கும் z சிக்கலனுக்கும் இடைப்பட்ட தூரமாக இருக்கும். z ஒரு மாறும் சிக்கலன் காணப்படுது. z-க்கும் z0க்கும் இடைப்பட்ட தூரம் r வார மாதிரி மாறிக்கொண்டிருக்கு. அப்ப இந்த தூரம் z-க்கும் z0க்கும் இடைப்பட்ட தூரம் மாறாமல் ஒரு புள்ளி அசையமாக இருந்தால் அது ஒரு வட்டத்தின் மீது அசையும். ஒரு வட்டத்தின் மீது காணப்படும். z-3 + 4 எப்பயும் ஞாபகம் ஆர்குமெண்ட் வந்தாலும் சரி, இங்க மட்டு வந்தாலும் சரி, எப்பயும் z-z0 வடிவத்தில் வரும். இங்க z மட்டும்தான் இருக்கணும். iz-ஓ z-பாரோ யாரும் இருக்கலாம். z வந்திருக்கணும், நடுவில் மைனஸ் வந்திருக்கணும், அங்கே z0 வந்திருக்கணும். செய்யக்கூடிய இன்னொரு முறை தான் நேரடியாக வரையணும் தான் எதிர்பார்ப்பாங்க பேப்பர்ல. நேரடியாக வரைகிறது கஷ்டமா இருந்தால் z-க்கு ஒரு பிரதியிட்ட வச்சு நீங்க செஞ்சுட்டு போகலாம். நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. கேட்கப்பட்ட கேள்வி z-3 + 4i மட்டு சமன் 2. இவரில் நீங்க z-z0 வடிவத்தை கொண்டு வரணுமாக இருந்தால் z அப்படியே வச்சுட்டு இவங்க ரெண்டு பேர்ல ஒரு மைனஸை பொதுவு எடுத்தால் 3 - 4 5 முழுவதின் மட்டு. இப்ப இவர் யாரா இருப்பார்? z0 மையத்தை கொண்டு z0 மையத்தை கொண்டு 2 அலகு ஆரையுள்ள வட்டமாக இருக்கு. இப்போ z0 சிக்கலன் 3,4 புள்ளியால் குறிக்கப்படும். z0 சிக்கலன் 3,4 புள்ளியால் ஆகன்வரிப்பதில் குறிக்கப்படும். அப்ப இந்த புள்ளியிலிருந்து 2 அலகு தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு தான் இந்த z ஒழுக்காக இருக்கு. நீங்க இப்படியும் செய்யலாம். இல்லாட்டி z-க்கு ஒரு பிரதியிடும் வைக்கலாம். z = x + iy சொல்லுவோமே. z = x + iy ஆக இருந்தால் இதை கொண்டு இங்கே போட்ட நேரம் x + iy - 3 + 4 வரும். இவரோட மட்டு பெருமானம் 2 வரும். ரைட். அப்ப இவர் நீங்க ஒழுங்குபடுத்தி எடுத்தால் x - 3 இவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஐயா பொதுவு எடுக்கலாம். 4 + y i வரும். ரைட் = 2. அப்ப இவர் ஒரு உள்ளுக்கு வரது ஒரு சிக்கலனாக இருக்கும். அவரோட மட்டு பெருமானம்ன்றது மெய்ப்பகுதியின் வர்க்கம் சக கற்பனை பகுதியின் வர்க்கம் முழுவதின் வர்க்கம். இப்ப இவரை நீங்க மட்ட நீக்கி எழுதினால், அதாவது இவர பருமனுக்கான கோவை எழுதினால் x - 3 முழுவதின் வர்க்கம் y + 4 முழுவதின் வர்க்கம் = 2 வர்க்கம். ஆகவே ஒரு வட்டத்தை குறிக்கும். இந்த வட்டம் 3,4 மையத்தை கொண்டு 2 அலகு ஆரையுள்ள வட்டம். இது நீங்க டிரெக்டா இப்படியே எடுத்து வரைஞ்சாலும் போதும். இவருக்கான படம் வரைஞ்சால் 3,4 மையம் வரணும், 2 அலகு ஆரை வரும். இப்போ 3,4 மையம்ன்ற நேரம் படம் இப்படி வரணும். 4ஆம் கால்வட்டத்தில் 3,4 மையம் 2 அலகு ஆரை. அப்போ அவர் x அச்சு தொலைவு மாட்டார், y அச்சு தொலைவு மாட்டார். இந்த மாதிரி வட்டமாக இருக்கு. 3,4 மையம் வந்துருக்கு. மையத்தினால் ஒரு 3,4. இப்போ x அச்சுல இருந்து 3 அலகு தூரத்தில் இருப்பார், y அச்சுல இருந்து x அச்சுல இருந்து 4 அலகு தூரத்தில் இருப்பார், கீழ் நோக்கி 4 அலகு தூரத்தில் இருப்பார், y அச்சுல இருந்து 3 அலகு தூரத்தில் இருப்பார். அப்ப இவரோட ஆரை 2 அலகுன்றதுனால இவர் x அச்சையோ y அச்சையோ தொட்டு கொண்டு போக மாட்டார். இதுவே ஆரை 3 அலகுன்னு சொல்லப்பட்டிருந்தால், உதாரணத்துக்கு ஆரை 3 அலகாக இருந்திருந்தால் இவர் y அச்சை தொற்ற வட்டமாக இருந்திருப்பார். ஆரை 4 அலகாக இருந்திருந்தால் இவர் x அச்சை தொற்ற வட்டமாக இருந்திருப்பார். அப்ப இவர் 2 அலகு ஆறுன்றதுனால 2 அச்சையும் தொடாம உள்ளுக்கு அமைஞ்சிருப்பார்.
ஜட்டினால் வகைப்படுத்தப்படும் புள்ளி சி வரும்படி படத்தை வரைக. அப்ப இந்த வட்டத்தின் மீது எங்கேயும் சி இருக்கலாம், சாரி ஜட் இருக்கலாம். இந்த வளை சியின் மீது எந்த இடத்துலையும் ஜட் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், எந்த புள்ளிலையும் காணப்படும். இதிலிருந்து சி மீது இருக்கும் ஜட்டிற்கு ஜட் பிளஸ் 4i மிகப்பெரிய பெருமானத்தை மிகச்சிறிய பெருமானத்தையும் காணும். ஜட் பிளஸ் 4i மிகச்சிறிய பெருமானம் மிகப்பெரிய பெருமானம் என்றால் இவர் ஒரு சிக்கலன், ஜட்னு ஒரு சிக்கலன், மாறும் சிக்கலன், அவரோட ஒழுக்கு தான் இங்க இருக்கு. இந்த வட்டத்தின் மீது எந்த புள்ளியிலையும் ஜட் இருக்கலாம். இங்கால இன்னொரு சிக்கலன் தரப்பட்டிருக்கு 4i. அப்ப இவரை நான் சொன்ன மாதிரி நடுவுல மைனஸ் எடுத்து எனக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டுக்கு மாத்தி எடுத்தால் z மைனஸ் மைனஸ் 4i மட்டும் வரும். இப்போ z மைனஸ் ஜட் நோட் மட்டுன்றது ஜட்டுக்கும் ஜட் நோட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் சொன்னான். அப்போ z மைனஸ் மைனஸ் 4i மட்டுன்றது ஜட்டுக்கும் மைனஸ் 4i என்ற சிக்கல் எண்ணுக்கும் இடைப்பட்ட தூரத்தை குறிக்கும். இப்போ மைனஸ் 4i என்ற சிக்கல் எண் கற்பனை அச்சின் மீது மைனஸ் 4 என்ற ஆள்கூறின் மீது வந்துருக்கு. இந்த இடத்துல மைனஸ் 4i என்ற சிக்கல் எண் இருந்திருக்கு. இந்த புள்ளியிலிருந்து, அதாவது இந்த புள்ளி குறிக்கும் சிக்கலன்ல இருந்து ஜட்ன்ற சிக்கலனுக்கு வரையப்படுற கோட்டு துண்டத்தின் நீளம் இழிவாகவும் உயர்வாகவும் வார மாதிரி ஜட் எங்க அமைஞ்சிருக்கலாம், அதான் மறைமுகமான கேள்வியாக இருக்கு. ரைட். இந்த மைனஸ் 4 என்ற புள்ளியில இருந்து இந்த வட்டத்தின் மீது எங்கேயோ ஒருத்தர் எந்த இடத்துலயும் ஜட் இருக்கலாம். அப்போ ஜட் உதாரணத்துக்கு இங்கே காணப்படுமாக இருந்தால் ஜட் மைனஸ் 4 சாரி ஜட் பிளஸ் 4 இந்த கோட்டு துண்டத்தின் நீளமாக இருக்கு. புள்ளி கோட்டுல காட்டின இந்த கோட்டு துண்டத்தின் நீளமாக இருக்கு. ஜட்ன்றவர் இங்கே அமைஞ்சிருந்தார். அப்ப ஜட்ன்றது மாற 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 இந்த கோட்டு துண்டத்தின் நீளம் கூடி குறைஞ்சு வரும். ரைட். ஜட் இங்க இருந்தால் இப்படி ஒரு நீளம் வரும், ஜட் இங்க இருந்தால் இப்படி ஒரு நீளம் வரும். இப்போ இந்த ஜட் மாறுற நேரம் ஜட்டுக்கும் இந்த மைனஸ் 4க்கும் இடைப்பட்ட தூரம் உயர்வாகவும் இழிவாகவும் எப்போ வரும்? ரைட். அதை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் பாருங்க, இப்படி வேலை செய்யலாம். நான் இந்த புள்ளியையும் தந்த மைனஸ் 4 என்ற புள்ளியையும் இவரோட மையத்தை மினச்சு ஒரு கோடு வரையணும், மையத்துக்கூட ஒரு விட்டம் ஒன்று வரையணும். இப்படி வரைஞ்சால் பாருங்க, ஜட்ன்றது இந்த புள்ளியில் அமைஞ்சால் இந்த தூரம் நான் d1 சொல்றேன். இந்த தூரம் தான் ஜட்ன்றது இந்த வட்டத்தின் வழியே மாறுற நேரம் வரக்கூடிய மைனஸ் 4iக்கும் ஜட்டுக்கும் இடைப்பட்டு வரக்கூடிய மிக குறுகிய தூரமாக இருந்திருக்கு. ஜட் இங்க இருந்தால் யோசிச்சு பாருங்க, இந்த d1 விட கூடிய ஒரு தூரம் தான் வரும். இப்போ ஜட்ன்றது இந்த வட்டத்தின் வழியே இங்கே பக்கம் அசைய அசைய இந்த தூரம் கூடிக்கொண்டே வரும். ரைட். எல்லா தூரங்களும் இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரத்தை விட அதிகமாக தான் இருக்கு. அதே மாதிரி இங்கே உள்ள புள்ளியை கருதினா, நான் இந்த புள்ளிக்கு மிக குறுகிய தூரம் சொன்னேன். அப்ப இந்த புள்ளியை கருதினால் பாருங்க, மைனஸ் 4iலிருந்து இந்த புள்ளிக்கு வரையப்பட்ட கோட்டு துண்டத்தின் நீளம் தான் மேக்சிமம் தூரமாக இருக்கு. மற்ற எல்லா தூரங்களும் இதை விட குறைவா தான் இருக்கு. இந்த புள்ளியை தெரிவு செஞ்சால் பாருங்க, நான் விட்டத்துல இங்கால பக்கம் வரைஞ்ச புள்ளியை விட குறைவான தூரம் தான் வந்திருக்கு. நான் இந்த புள்ளிக்கு a வைக்கிறேன், இந்த புள்ளிக்கு b வைக்கிறேன். இப்போ மைனஸ் 4iலிருந்து இந்த வட்டத்தின் மீது காணப்படுற எந்த ஒரு புள்ளிக்கும் வரையப்பட்டு கோட்டு துண்டத்தின் நீளத்துல b தான் ஆக கூடிய நீளமாக இருக்கும், a தான் ஆக குறைந்த நீளமாக இருக்கும். மற்ற எல்லாமே ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட நீளங்களாக தான் வரும். அதாவது d1க்கும் இந்த தூரத்தை நான் d2 எடுத்தால் d1க்கும் d2க்கும் இடையில தான் மிச்ச எல்லா தூரங்களும் வந்துருக்கு. ரைட். அப்போ d1 காண்ற வழி என்ன, d2 காண்ற வழி என்ன? இதுதான் z பிளஸ் 4 உயர்வு இழிவு பெருமானங்களாக இருந்திருக்கும். இப்போ z பிளஸ் 4 இழிவு பெருமானன்றது d1 தானே. d1ன்றது பாருங்க, இங்க இருந்து இங்க வரைக்குமான தூரம் 3 அலகு. அதாவது இந்த 4 நாங்க இருக்கிற மைனஸ் 4 என்ற புள்ளியில இருந்து அவரோட மையத்துக்கான தூரம் 3 அலகாக இருக்கும். அவரோட எக்ஸால் கூறு 3 அலகு தான். இவரோட இந்த தூரம் 3 அலகாக காணப்படும். ஆகவே இவரோட 6 2 அலகாக இருந்தால் இந்த 3ல இருந்து நான் 2 கழிச்சு விட்ட நேரம் d1க்கான பெருமானம் 1 அலகாக இருக்கும். இதான் z பிளஸ் 4 மினிமம் பெருமானமாக இருக்கு. அதே மாதிரி z பிளஸ் 4 உயர்வு பெருமானம்ன்றது இந்த புள்ளியிலிருந்து மையத்துக்கான தூரத்தோட 2 கூட்டி விட்டால் வரும். அதாவது 3 சக 2 வரும், 5 அலகுகள் வரும். ரைட். படத்தை சரியா வரைஞ்சு கொண்டால் படத்தை வச்சு கொண்டே கெஸ் பண்ணலாம் இவருக்கு தூரங்கள் எப்படி வரும்ன்றது. இது 2015 எஸ்ஏ பகுதிக்கான கேள்வி, சிக்கரன் பகுதி.